கோடநாடு கொலை வழக்கு விசாரணைக்காக பழனிசாமி முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் ஆஜராகியுள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் தென்னிலவன் வழங்க கேட்கலாம். தென்னிலவன், இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கடந்த 2017 நடந்த கோடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2022 இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசின் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரித்து வருகிறார்கள். டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான போலீசார் தொடர்ந்து இதுவரை 250க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேரிடம் மீண்டும் விசாரணை மேற்கொண்டு அதனை வாக்குமூலங்களாக பதிவும் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் சுமார் 7 மணி நேரம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தப்பட்டது. குறிப்பாக கடந்த முறை சசிகலா அவர்கள் இங்கே கோடநாடு எஸ்டேட்டிற்கு வந்த போது ஏதாவது விசாரித்தார்களா, அந்த கொள்ளை தொடர்பாக ஏதாவது விசாரித்தார்களா என்பது குறித்தான பல்வேறு கேள்விகள் நடராஜனிடம் கேட்கப்பட்டது. அதனை தொடர்ந்துதான் அன்றைய தினமே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாளுக்கு விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் வழங்கியிருந்தாங்க. இந்த சம்மன் வழங்கப்பட முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போது பாதுகாப்பு அந்த பிரிவில் இருந்த ஆய்வாளர் ஒருவர் இந்த கோடநாடு கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக இருந்த கார் ஓட்டுநர் கனகராஜுக்கு செல்போனில் குறுஞ்செய்தியானது அனுப்பியிருந்தார். அந்த குறுஞ்செய்தி அனுப்பப்பட்ட நிலையில அந்த ஆய்வாளரின் செல்போன் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளவே தற்போது வீரபெருமாளுக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி வீரபெருமாள் கோவை காந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்துல ஆஜராயிருக்காரு. அவரிடம் இன்று மாலை வரை விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அவரது அந்த பாதுகாப்பு குழுவில் இருந்த ஒரு ஆய்வாளர் முக்கிய குற்றவாளியான கனகராஜுக்கு செல்போன் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்புவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. அப்போது சுதாகர் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது கூட முழுமையான தகவலை அந்த ஆய்வாளர் கூறவில்லை என கூறப்படுகிறது. தற்போது அந்த ஆய்வாளர் அந்த குறுஞ்செய்தி அனுப்பிய செல்போன் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதா, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது குறித்து தற்போது இந்த விசாரணையானது நடைபெற இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.